ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாக்டீரியா பேரசைட்ஸ் இல்லாத சாம்பிள்ஸை வந்து கன்றுகளில் செலுத்தும் போது எப்படி கன்றுகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது அப்படின்ற அந்த சந்தேகம் எழும்பினது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து முடிவு செஞ்சாங்க கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸுக்கு பாக்டீரியா அதே மாதிரி பேரசைட்ஸ்லாம் காரணமாக இல்லைன்னா அப்போ எது காரணமாக இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக குழந்தைகளினுடைய ஃபீசிஸ் சாம்பிள்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை வீல் ஷேப்பில் இருக்கிறனால அந்த வைரஸுக்கு டியோ வைரஸுக்கு பதிலாக ரோட்டா வைரஸ் அப்படின்னு பேரிட்டாங்க. ரோட்டா அப்படின்னா லட்டின் லாங்குவேஜில் வீல் வட்டம் அப்படின்னு அர்த்தம், சக்கரம் அப்படின்னு அர்த்தம். ரோட்டா வைரஸ் எப்போ எப்படி யாரால் கண்டறியப்பட்டதுன்றதை பார்க்கலாம். கடந்த காலங்களில் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ்ன்ற இன்ஃப்ளமேஷனால் டயரியா அதாவது வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் அதுக்கு பாக்டீரியா அல்லது பேரசைட்ஸ் மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் 1943ஆம் ஆண்டு ஜேக்கப் எஸ் லைட் மற்றும் ஹோரேஸ் லூயிஸ் ஹோர்ட்ஸ் அப்படின்ற 2 அமெரிக்கன் பீடியாட்ரிஷியன்ஸ் குழந்தைகளில் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண தொடங்கினாங்க. அந்த ஆராய்ச்சிக்காக அவங்க குழந்தைகளினுடைய ஃபீசிஸ் சாம்பிள்ஸ் அதாவது மலத்தினுடைய மாதிரிகளை சேகரிச்சாங்க. அதை கலெக்ட் பண்ணி அந்த சாம்பிள்ஸை ஃபில்டர் பண்ணாங்க. இப்படி ஃபில்டர் பண்ணுறதன் மூலமாக அந்த சாம்பிள்ஸில் இருக்கக்கூடிய பாக்டீரியா பேரசைட்ஸ் எல்லாம் தனியாக வந்து ஃபில்டர் பண்ணி பிரிச்சிட முடியும். அதே மாதிரி பாக்டீரியா மாதிரியான அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இல்லாத சாம்பிள்ஸை தனியாக பிரிச்சிடலாம். அதுக்காக அவங்க ஃபில்டர் பண்ணாங்க. அவங்க நினச்சபடியே அந்த பாக்டீரியா பேரசைட்ஸ் எல்லாம் தனியாக வந்து ஃபில்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியா பேரசைட்ஸ் எல்லாம் இல்லாத சாம்பிள்ஸை விலங்குகள் மீது பயன்படுத்தினாங்க. குறிப்பாக கன்றுகளில் பயன்படுத்தினாங்க. பயன்படுத்தின உடனே ஸ்கவர்ஸ் அப்படின்ற இன்ஃப்ளமேஷனால் கன்றுகள் பாதிக்கப்பட்டன. அதாவது மனிதர்களினுடைய ஸ்டமக் அண்ட் இன்டெஸ்டைனை பாதிக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வந்து இந்த கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ். அதே மாதிரி தான் விலங்குகளினுடைய ஸ்டமக் மற்றும் அந்த இன்டெஸ்டைன் அதாவது வயிறு மற்றும் குடலை பாதிக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வந்து ஸ்கவர்ஸ் அப்படின்றது. ஸோ அந்த ஸ்கவர்ஸ் அப்படின்ற பாதிப்பினால் பாதிக்கப்பட்டு டயரியா ஏற்பட்டது. அதாவது வயிற்றுப்போக்கு அந்த கால்நடைகளுக்கும் ஏற்பட்டது. உடனடியாக இவங்க 2 பேருக்கும் பெரிய சந்தேகம். அதாவது இப்போ வந்து அந்த ஃபீசிஸ் சாம்பிள்ஸில் பாக்டீரியாவும் கிடையாது, பேரசைட்ஸும் கிடையாது. ஏன்னா அதை வந்து ஃபில்டர் பண்ணியாச்சு. ஸோ ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாக்டீரியா பேரசைட்ஸ் இல்லாத சாம்பிள்ஸை வந்து கன்றுகளில் செலுத்தும் போது எப்படி கன்றுகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது அப்படின்ற அந்த சந்தேகம் எழும்பினது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து முடிவு செஞ்சாங்க அப்போ பாக்டீரியா பேரசைட்ஸ் அதை விட ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபில்டர்டு ஏஜென்ட் தான், அதாவது ஃபில்டர் பண்ணப்படாத ஏதோ ஒரு ஏஜென்ட் தான் அந்த சாம்பிள்ஸில் இருக்கணும். அதனால தான் இந்த விலங்குகளுக்கும் குழந்தைகளுக்கு மாதிரியே வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத அவங்க கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறமா அதை இன்னும் அடுத்தடுத்து பரிசோதனை பண்ணாங்க. அவங்களுடைய பரிசோதனை எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு ஃபில்டர்டு ஏஜென்ட் தான் அந்த சாம்பிள்ஸில் இருக்குது. அதுதான் வந்து மற்ற விலங்குகளுக்கும் இந்த வயிற்றுப்போக்கை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உறுதிப்படுத்தினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி வந்து பெருசாக வந்து நடக்கலை. இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு மைஸில் அதாவது எலிகளில் இதே மாதிரியான ஆராய்ச்சி பண்ணப்பட்டது. குறிப்பாக எலிகளினுடைய சாம்பிள்ஸை எடுத்து மற்ற விலங்குகளுக்கு செலுத்தும் போது மற்ற விலங்குகளுக்கும் இதே மாதிரி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு விஷயம், அதாவது அப்போ பாக்டீரியா அதே மாதிரி இந்த பேரசைட்ஸ் இதை விட சின்னதாக இருக்கக்கூடியது வைரஸ் தான். அப்போ ஏதோ ஒரு வைரஸ் தான் இந்த ஒரு டயரியா ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் மருத்துவ உலகம் வந்து புரிந்து கொண்டது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாக்டீரியா அதே மாதிரி பேரசைட்ஸ் இது மட்டும்தான் வந்து டயரியா ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே நம்பப்பட்டு வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த பாக்டீரியா பேரசைட்ஸை விட சின்னதாக இருக்கக்கூடிய வைரஸ் கூட இந்த மாதிரி டயரியா ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுக்கப்புறம் 1970கள் காலகட்டத்தில் ரூத் பிரான்சஸ் பிஷப் அப்படின்ற ஒரு ஃபீமேல் ஆஸ்திரேலியன் வைராலஜிஸ்ட் அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற விக்டோரியாவுடைய மெல்பர்னில் இருக்கிற ராயல் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் இது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ண தொடங்கினாங்க. அப்போ அவங்க கூட இணைஞ்சு ஜெஃப்ரி டேவிட்சன், இயன் ஹோம்ஸ், அதே மாதிரி பிரையன் ரக் அப்படின்ற 3 விஞ்ஞானிகளும் அவங்களோட சேர்ந்து இதே ஆராய்ச்சியில் ஈடுபட தொடங்கினாங்க. அப்போ அவங்க வந்து குழந்தைகளில் ஏற்படக்கூடிய
கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸுக்கு பாக்டீரியா அதே மாதிரி பேரசைட்ஸ்லாம் காரணமாக இல்லைன்னா அப்போ எது காரணமாக இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக குழந்தைகளினுடைய ஃபீசிஸ் சாம்பிள்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ஆரம்பத்தில் 1943 பண்ணப்பட்ட மாதிரியே 1973 30 ஆண்டுகளுக்கு பிறகு அதே மாதிரி ஃபில்டர் பண்ணாங்க. ஃபில்டர் பண்ணி பாக்டீரியா மாதிரியான அந்த ஒரு பாக்டீரியா பேரசைட்ஸ் எல்லாம் தனியாக வந்து ஃபில்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியா இல்லாத சாம்பிள்ஸை வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி ரூத் பிஷப் அப்படின்ற பெண் வந்து ஆய்வு செஞ்சாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அந்த சாம்பிள்ஸில், அதாவது அந்த ஃபில்டர் பண்ணப்பட்டு பாக்டீரியா இல்லாத சாம்பிள்ஸில் ஒரு வீல் ஷேப்டு வைரஸ் இருக்குது அப்படின்றத அவங்க கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த வைரஸை ஐசோலேட் பண்ணி தனியாக எடுத்தாங்க. அந்த வீல் ஷேப்பில் இருக்கக்கூடிய, அதாவது ரவுண்டாக இருக்கக்கூடிய அந்த வைரஸை வந்து அந்த ரவுண்டு, அதாவது வட்ட வடிவில் இருக்கக்கூடிய வைரஸை வந்து தனியாக பிரித்து எடுத்தாங்க. எடுத்த அந்த ஒரு வைரஸை மற்ற விலங்குகளுக்கு வந்து செலுத்தினாங்க. அதாவது ஃபுல்லாக அந்த ஃபீசிஸ் சாம்பிள்ஸ், அதாவது அந்த மாதிரியில் வெறும் பாக்டீரியா பேரசைட்ஸ் இல்லாத அந்த மாதிரிகளை விலங்குகளில் பயன்படுத்தும் போது வயிற்றுப்போக்கு விலங்குகளுக்கும் ஏற்படுது. இப்போ அந்த மாதிரியில் இருக்கக்கூடிய வெறும் அந்த வீல் ஷேப்டு வைரஸை மட்டும் ஐசோலேட் பண்ணி எடுத்து அந்த வைரஸ் தான் உண்மையிலேயே இந்த ஒரு கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் ஏற்படுறதுக்கு காரணமா அப்படின்னு சொல்லி கண்டறியறதுக்காக விலங்குகளில் அந்த ரூத் பிஷப் வந்து செலுத்தினாங்க. செலுத்தின உடனே அந்த விலங்குகளுக்கும் வந்து ஸ்கவர்ஸ் அப்படின்ற அந்த வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு, இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா அந்த விலங்குகளினுடைய திசுக்களில் இதே மாதிரி ரிசர்ச் பண்ணும்போது அந்த வைரஸ் இருந்தது தெரிய வந்தது. அதே வீல் ஷேப் வைரஸ் வந்து இருந்தது தெரிய வந்தது. அதுக்கப்புறமா ரொம்ப சிவியராக கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகளினுடைய இன்டெஸ்டினல் டிஷ்யூ, அதாவது குடல் திசுக்களை இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. ரூத் பிஷப் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதே மாதிரி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி அதை தான் வந்து பயன்படுத்தினாங்க. பயன்படுத்தி ஆய்வு செய்யும் போது அந்த குழந்தைகளினுடைய குடல் திசுக்கள்லையுமே இதே மாதிரியான வீல் ஷேப்டு வைரஸ் தான் இருக்கு அப்படின்றத அவங்க உறுதிப்படுத்தினாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸுக்கு வீல் ஷேப்டு வைரஸ் தான் காரணம் அப்படின்னு அவங்க வந்து முன்மொழிஞ்சாங்க. மேலும் அதுக்கு வந்து டியோ வைரஸ் அப்படின்னு 1973 ரூத் பிஷப் வந்து பேரிட்டாங்க. ஸோ அதை அவங்க கண்டறிகிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன ஜெஃப்ரி டேவிட்சன், இயன் ஹோம்ஸ், அதே மாதிரி பிரையன் ராக், இவங்க 3 பேரும் உதவியாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா அயர்லாண்டை சேர்ந்த தாமஸ் ஹென்ரி ஃப்ளூயிட் அப்படின்றவர் அது வந்து வட்ட வடிவில் இருக்கிறனால, வீல் ஷேப்பில் இருக்கிறனால அந்த வைரஸுக்கு டியோ வைரஸுக்கு பதிலாக ரோட்டா வைரஸ் அப்படின்னு பேரிட்டாங்க. ரோட்டா அப்படின்னா லட்டின் லாங்குவேஜில் வீல், வட்டம் அப்படின்னு அர்த்தம், சக்கரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வீல் ஷேப்பில் இருக்கிறனால ரோட்டா வைரஸ் அப்படின்னு அந்த தாமஸ் ஹென்ரி ஃப்ளூயிட் தான் அதுக்கு பேரிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த ரோட்டா வைரஸ் சம்மந்தப்பட்ட மேற்கொண்டு ஆராய்ச்சிகள் நடந்தது. அதுக்கப்புறமா தான் ஒரு விஷயம் புரிய வந்தது. குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸுக்கு மேஜர் காஸ் வந்து இந்த ரோட்டா வைரஸ் தான். ரோட்டா வைரஸ் ஏற்படுறனால தான், அந்த ரோட்டா வைரஸினுடைய பாதிப்பு இருக்கிறனால தான் குழந்தைகளுக்கு கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் ஏற்படுது அப்படின்றது பிற்காலத்தில் கண்டறியப்பட்டது. அதே மாதிரி இது குழந்தைகளை மட்டும் பாதிக்காது, அடல்ட்ஸையும் பாதிக்கும். இருந்தாலும் குழந்தைகளை தான் இந்த ரோட்டா வைரஸ் வந்து அதிகம் பாதிக்கும் அப்படின்றது கண்டறியப்பட்டது. மேலும் இந்த ரோட்டா வைரஸ் வந்து மனிதர்களை மட்டும் இல்லாமல் விலங்குகளையும் பாதிக்கும் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டது. இதுக்கப்புறமா தான் இந்த ரோட்டா வைரஸுக்கு எதிரான வேக்சின் 1998 கண்டுபிடிக்கப்பட்டு பயன்பாட்டில் வந்தது. ஆனால் 1991 1999 ஓராண்டிலேயே அதனுடைய பயன்பாடு வந்து நிறுத்தப்பட்டது சில காரணங்கள்னால. அதுக்கப்புறம் 2006 பிறகு தான் ரோட்டா வைரஸுக்கு உண்டான வேக்சின் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து உருவாக்கப்பட்டு அது வந்து பயன்பாட்டிற்கு வந்தது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் இந்த ரோட்டா வைரஸ்னால ஏற்படக்கூடிய கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த ரோட்டா வைரஸ் தான் கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸை ஏற்படுத்தி குழந்தைகள்லாம் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்துது அப்படின்னு தெரியாத காலகட்டத்திலெல்லாம் அதிகமாக வந்து ரோட்டா வைரஸோடைய பரவல் இருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து மில்லியன் கணக்கான குழந்தைகள் வந்து கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ்னால பாதிக்கப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வந்து இறந்து போனாங்க. ஏன்னா இந்த டயரியா, வயிற்றுப்போக்கு ஏற்படுறனால உடலில் வந்து நீரிழப்பு ஏற்படுறது, இது மாதிரி பிரச்சனையினால குழந்தைகள்லாம் இறந்து போனாங்க. ஸோ அந்த பாதிப்புலாம் ஏற்படுறதுக்கு ரோட்டா வைரஸ் காரணம் அப்படின்றத ரூத் பிஷப் அப்படின்ற பெண் வைராலஜிஸ்ட் தான் வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதனால தான் அந்த ரோட்டா வைரஸுக்கு உண்டான வேக்சினே வந்து கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைய காலகட்டத்தில் ரோட்டா வைரஸினுடைய பாதிப்பு வந்து தவிர்க்கப்படுது. மேலும் ரோட்டா வைரஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்டான எஃபெக்டிவான மெடிகேஷன்ஸும் இன்றைய காலகட்டத்தில் தொடர்ந்து இருந்து வருது. ஸோ இந்த ரோட்டா வைரஸை கண்டறிஞ்சது வந்து
ரூத் பிஷப் அப்படின்ற பெண் அவங்க 1973ஆம் ஆண்டு இதை கண்டறிஞ்சாங்க. இதை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்ஸாவை ஏற்படுத்தக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அது எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்றத பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.